இரவிலேயே முடவனா பிறந்து பிசாசுடைய வல்லமையில பிடிப்பட்ட இந்த மனிதனை ஆண்டவர் விடுதலை கொடுக்குற இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதை பார்க்கும்போது பைபிளில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிச்சைக்காரனா இருக்கிற ஒரு முடவன் அலங்கார வாசலில் உட்காந்து இருக்கும்போது பேதுரு யோவான் அந்த வழியா போகும்போது எனக்கு உதவி செய், எனக்கு பிச்சை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அப்பொழுது அப்போஸ்தலராகிய பேதுரு இப்படி சொல்வாரு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்னார். அப்போஸ்தலர் 3:6 எழுந்து நடந்து அவங்க கூடவே தேவாலயத்துக்குள்ள போய் ஆண்டவர் துதிச்சான். இது ஏன் அந்த காலத்துல நடந்த விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்னு காமிக்குது. ஆனா மரணத்தை ஜெயிச்சு வந்த ஒரே தெய்வம் அவரு தான். ஏன்னா அந்த மரணம் கூட யாருக்காக? நமக்காக தாங்க. பல வருடமாக வீல் சேரிலே முடங்கி இருந்த மனிதனை எழுப்பி நடத்தி கொண்டு வந்த ஆண்டவரோட கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. அவங்க அப்பாவுடைய முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் உன் தகப்பன் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன ஒரே தெய்வங்க நம்ம ஆண்டவர். அவர் தான் உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. மே காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.